அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயாத் அஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலையை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். இந்த உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பிராணத்தை செக் பண்ணும்பொழுது தான் எக்ஸாக்டான உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை சொல்ல முடியும்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப முக்கியமாக சொன்னால் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேட்டா. அந்த டேட்டா இல்லாமல் எதையுமே பிடிக்க முடியாது. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கரெக்டான டைம் கொடுத்தாவே அந்த டைம்லேயே 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதில் பிழை இருக்கும். அந்த பிழையை திருத்திவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகத்துடைய பலன்களே பார்க்கணும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொன்னாலுமே தப்பாக தான் போகும். அதனால் நிறைய பேருக்கு ஜோதிடம் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் போகிறது. இதுவுமே அறிவியல், இதுவுமே சாஸ்திரம், இதுவுமே சயின்டிஃபிக். அதனால் அப்படி நீங்கள் ஒரு ஜாதகத்தை செக் பண்ணணும், பேசணும், ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும், எச்சரிக்கையாக எப்படி இருக்கணும், என்ன பரிகாரம் பண்ணால் சால்வ் ஆகும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வேணும். அப்படின்னா நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை நீங்களை அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் அக்டோபர் 24 2022 திங்கட்கிழமை, சுபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் திருநாள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு தீபத் திருநாளில் தீபாவளி அப்படின்னு சொல்கிறதே பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். யாரெல்லாம் 80s கிட்ஸோ 90s கிட்ஸோ அவங்களாம் தீபாவளியுடைய ருசி என்னன்னு தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பட்டாசுலாம் வாங்கி வச்சுருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து காலி பண்ணி அப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டு அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லலாம். பலகாரங்கள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு ருசித்து காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு பட்டாசு சாப்பிட்டு 9 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் இன்னொரு வெடியை போட்டு மறுபடியும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். இப்போல்லாம் பெருசாக யாரும் கொண்டாடுறது கிடையாது. ஆனால் எந்தளவுக்கு நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணி எடுத்து பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சந்ததியினருக்கு நம்ம விஷயத்த சொல்கிறோம்னு அர்த்தம். யூஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஏர்லியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால் தீபாவளி அப்படிங்கிறது பெரிய சந்தோஷமான நிகழ்வு. ரொம்ப முக்கியமாக காலையில் பிரம்மோபதேசம் பண்ணணும், அதாவது காயத்ரி ஜபம் பண்ணணும். அதே மாதிரி தர்ப்பணங்கள் நாளைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நாளைக்கு சூரிய கிரகணம், அதனால் கண்டிப்பாக தர்ப்பணங்கள் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய நாள் லக்ஷ்மி குபேர ஹோமம் பண்ணலாம், லக்ஷ்மி குபேரத்திற்கு வழிபாடு பண்ணலாம். காலையில் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சு தலை குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். காலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஜம்முன்னு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு விட ஆரம்பிக்கணும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் 3 மணிக்கு எந்திரிக்கணும். ஆனால் லீவுங்கிறதுனால 8 மணிக்கு எந்திரிச்சு டேரெக்டாக தீபாவளியுடைய என்ன நடக்க போகிறதுங்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அனைவருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ தீபாவளி கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ரொம்ப சேஃப்டியாக கொண்டாடுங்க. ஹாவ் எ வெரி சேஃப் தீபாவளி அப்படின்னு சொல்கிறேன். அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி, சதுர்தசி திதி தேய்பிரை. சதுர்தசின்னு சொல்லும் பொழுது நரக்க சதுர்தசி நாள், நரகாசுரனை வதம் செய்த ஒரு நாள். அதனால் சதுர்தசி திதி இன்றைய நாள் ரொம்ப நல்ல நாள் சொல்லலாம். கும்பராசி கும்ப லக்னம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றிகளை குவிக்க முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால. அதனால் தேவையில்லாமல் பட்டாசு வெடிக்கிறான் அப்படி இந்த கெமிக்கல்லாம் கையில் போட்டுலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒரே அடியாக பட்டாசுலாம் சேர்த்து ஒரே அடியாக வெடிக்காதீங்க, உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை ஆகிடும். அதனால் எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருங்க. அதே மாதிரி பேசிக்கலாக சதயம் அப்படின்னு சொன்னாவே ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். சதயத்துக்கு காம்பினேஷன் ராக்கெட் தான், விண்வெளி ஏவுகணை இந்த மாதிரி விஷயங்கள். அந்தளவுக்கு போலினால ராக்கெட்டை கரெக்டாக வெடிச்சாவே உங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். ராக்கெட் எங்கேயாவது நீங்கள் விட்டு அது ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த வேஷ்டிக்குள்ளே போயோ வேறு மாதிரி போயிடுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அது ரொம்ப கவனமாக வெடிங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா சாதாரணமாக நான் சொல்கிற மாதிரி தான், காலையில் லெஸ்ஸி சாப்பிட்டு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு பால்னால ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 12 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 3 மணி வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், பகல் 2 மணிலிருந்து 4:30 வரையும், இரவு 9 மணிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இந்த நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சாப்பிடுவீங்க, ஜோராக சாப்பிடுவீங்க, ஸ்வீட்டாக அள்ளி குவிப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் பண்ணுற ஸ்வீட் இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க.
அது பல பேர் சாப்பிட்டு உங்களை ரொம்ப வாழ்த்துவாங்க. 3 நட்சத்திரங்களுக்குமே அபாரமான நற்பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். மேஷ ராசி, மேஷ லக்னத்துக்கு இந்த தீபாவளிக்கு அப்புறம் உண்மையாகவே சந்தோஷம், திருப்தி, மனசு எல்லா விதங்களையும் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு தீபாவளியாக கண்டிப்பாக இருக்கும். அனைவருக்கும் மேஷ ராசி, மேஷ லக்னத்தில் பெறக்கூடிய அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி, குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா இன்றைய நாள் கொண்டாடக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. எல்லா விதத்திலுமே ஏற்றம், சந்தோஷம் இருக்கப்படுது. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த தீபாவளிக்கு அப்புறம் தொழில் வளர்ச்சி, வீரியம், பெரிய வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வேலை கிடைக்கிறது, வீட்டில் பெரியவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவது, உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவது, அருமையான திருமணம் நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தீபாவளியாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, கமர்ஷியலாக பெரிய அளவுக்கு வெற்றி காணக்கூடிய ஒரு அருமையான தீபாவளியாக இன்றைய தீபாவளி இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு அப்புறம் சூப்பராக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் 3 நட்சத்திரங்களும் உக்ர காளி தெய்வம் வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நபருக்குமே நீங்கள் தீபாவளி திருநாள் வல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய, உறவினர்களோட கொண்டாடக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் மாறப்படுதுன்னு சொல்லலாம். 3 நட்சத்திரங்களுக்குமே நிறைய நற்பலன்கள் மட்டுமே நடக்கும் சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்நாள் வரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், அவமானங்கள், சிக்கல்கள், நெருக்கடி, இது எல்லாத்துலேருந்து வெளிவரக்கூடிய அமோகமான தீபாவளியாக இருக்கப்படுது. தெய்வத்துடைய அனுகிரகத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு பயணம், உடல்நிலையில் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வெளியே வருவது, மூதாதியர் சொத்து உங்கள் கைக்கு வந்து சேருவது, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பண்ணுறது, அதே மாதிரி நின்று போன எல்லா விதமான சுபகாரியங்களும் டக்குன்னு நிறைவேறக்கூடிய அமோகமான ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அதனால் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் ஏற்படும், குழந்தை ஏற்படும், எல்லா விதத்துலையும் ஏற்றம் தான். மிதுன ராசி, மிதுன லக்னத்துக்கு தீபாவளி பேசிக்கலாகவே இந்த தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப ஜோராக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். ஸோ அனைவருக்கும் மிதுன லக்னம், மிதுன ராசி நண்பர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு இடமாற்றம், ஒரு டிராவல் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் தேவையில்லாத சஞ்சலங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. நல்ல எண்ண ஓட்டங்கள் பிரதிபலிக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யாரையும் நம்பாதீங்க. எதுக்காகவும் நீங்கள் போய் முன்னிருந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு மட்டும் போகாதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்கள் உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. முடிஞ்சவரை எந்த ஹாஸ்பிட்டல் இது அதுன்னு எது இருந்தாலும் உடனே அதை சால்வ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பசுமாட்டுக்கு எந்த அளவுக்கு அகத்திக்கீரை தானம் கொடுக்குறீங்களோ, பைரவருக்கு எந்த அளவுக்கு சாப்பாடு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு கடகராசி, கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாதிப்புகள் வெளியே வருவீங்க. உடல்நிலை பாதிப்பு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் பித்ருக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள், தில தர்ப்பணங்கள், அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் கரெக்டாக பண்ணாவே கடகராசி, கடக லக்னத்தில் கூடிய நபர்கள் இந்த தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தீபாவளிக்கு அப்புறம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அனைவருக்கும் கடக ராசி, கடக லக்னம் சார்ந்த அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல பொருளாதார ஏற்றம் ஏற்படும், சுபவரயங்கள் ஏற்படும், நல்ல பேச்சுவார்த்தைகள் ஏற்படும், அருமையான சாப்பாடு கிடைக்கும், கற்பனை திறன் வளப்படைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஒரு பயணம் இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாள். ஆனால் இந்த தீபாவளிக்கு அப்புறம் சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் கணவனை பிரிந்து மனைவி வேலையாக இருப்பாங்க, இல்லை மனைவியை பிரிந்து கணவன் வேலையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். மனைவி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, கணவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவார். அருமையான ஒரு அதாவது ஒர்க்கிங் பார்ட்னருக்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகள் வெளியே வருவீங்க. 2ஆம் குழந்தையை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசு ரீதியாக, உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் வெளியே வருவீங்க. முக்கியமான காணாமல் போன ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய அருமையான தீபாவளியாக அந்த தீபாவளி சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கப்படுது. ஸோ சிம்ம ராசி, சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கப்படுது. உங்களுடைய முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ண போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும். உங்கள் உடல்நிலைகளில் கொஞ்சம் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை.
கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம். உங்க தலைமையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல காரியங்கள் நடக்கும். பேசிக்கலா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இந்த தீபாவளிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமானது இன்சூரன்ஸ் போடாதவங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கங்க. அதே மாரி 6, 8 கூடிய பாவங்கள்ல சனியும், குறியும் டிரான்சிட் ஆக போறது. குருவும் டிரான்சிட் ஆக போறது. ஸோ இந்த தீபாவளிக்கு அப்புறம் நிறைய முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட்டு வேலைன்னு ஒண்ணு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் திடீரென்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி போயிட்டதுன்னா திடீரென்று ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கலப்பு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், மருத்துவம் சார்ந்த செலவுகள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பரா செட் ஆகும். ஒரு சில பேருக்கு திடீர்னு லக்கு பயங்கரமா ஃபேவர் பண்ணும். ஒரு சில பேருக்கு இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால வீட்டில் குழந்தைகளோட உடல்லையும் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பாதிப்புகள், கணவனுக்குள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக விடாம சின்னதாக இருக்கும் பொழுதே அதை சால்வ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மறைமுகமான விஷயங்கள், அஜீரண கோளாறுகள், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஓடி கம்ப்ளைண்ட், மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எந்த விஷயத்தையுமே யாரையும் நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது. இன்கம் டேக்ஸ் கட்டாதவங்க, ஆடிட் கரெக்டாக பண்ணாதவங்களாம் தயவுசெய்து கரெக்டாக பண்ணிடுறது உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த தீபாவளிக்கு அப்புறம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தீபாவளியாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த நாள் ட்ராவல்னால ஒரு மன சந்தோஷம் கொடுக்கும், திருப்தி கொடுக்கும். முக்கியமான விஷயத்தை இந்த நாள் எடுத்து பண்ணணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, எஸ் நான் பண்ணாலும் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்கிறது, ரகசியமாக பல விஷயத்தை சாதிக்கிறது, இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அலைச்சல்கள் அதிகமாக நிறைந்த நாளாக நடக்கப்படுது. ஆனால் துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த தீபாவளிக்கு அப்புறம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அருமையான ஒரு தீபாவளியாக அந்த தீபாவளி இருக்க போகிறது. கண்டிப்பாக மன மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தை பிராப்தம், கடன் அடையிறது, மூதாதையர்கள் சொத்து வந்து சேருவது, அதே மாதிரி இடமாற்றம், தொழில் மாற்றம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவது, காதல் கல்யாணம் நடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் கண்டிப்பாக லஹரி வஸ்துக்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது ரொம்ப சூப்பர். ஆடல், பாடல், கச்சேரி, கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். கமிஷன் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பல விதங்களில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய, நிறைந்த ஒரு மதிப்புக்கூடிய, கௌரவத்திற்குரிய அருமையான ஒரு தீபாவளியாக அந்த தீபாவளிக்கு அப்புறம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ தீபாவளி துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய மனுஷால சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, மனசு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. எப்பவுமே மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாள் ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். பேசிக்கலாக சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது, அந்த அளவுக்கு தூரம் இருக்கு. ஆனால் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த தீபாவளிக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்படுது. ஸோ அதனால் உறவினர்கள்கிட்ட எவ்வளோ தூரமாக இருக்கணுமோ அவ்வளோ தூரமாக இருக்கணும். உடல்நிலைகளில் மெயினாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிபி, சுகர், கொலஸ்ட்ராலில் ஒரு கவனமாக இருக்கணும், செக் பண்ணிக்கணும். மெயின் விஷயம் உடம்புலேருந்து உப்பு சத்து வெளியே போகணும். கரெக்டாக நீங்கள் வாக்கிங் போனாவே போகிறோம், பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது, தைரியமாக இருக்கும். பல விதங்களில் நன்மைகள் மட்டுமே, ஏற்றங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அமோகமான ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளி இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருச்சிகா, தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், அதாவது 6ஆம் இடத்துல உங்களுக்கு குரு போகிறதுனால ஒரு கோர்ட்டு கேஸு, வம்பு, தும்பு, வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி ஒரு பெரிய மனிதரை பகைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம். ஆனால் அது உங்கள் வெற்றிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் சொல்லலாம். பெரிய உபதேசம் செய்யக்கூடிய ஒரு மேனேஜரல் லெவலில் உட்காரக்கூடிய அம்சங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும். இல்லற வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்து நீங்களாம் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். கோர்ட்டு கேஸு, வம்பு இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ்லாம் ஏற்பட்டுனா கண்டிப்பாக டிவோர்ஸ் 100% சக்ஸஸ் ஆகிடும். 2ஆம் திருமணம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ சிகிச்சையின் காரணமாக குழந்தை பிறப்பு ஏற்படும் சொல்லலாம். உடல்நிலைகளில் அடிவயிறு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையான சந்தோஷம், உண்மையான திருப்தி, இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இடம், பொருள் ஏவல் வைப்பது,
கம்யூனிகேஷன் சார்ந்த லைனில் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். ரியல் எஸ்டேட் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் நிறைய சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரி குழந்தை பிராப்தம் ஏற்படும், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்னா மேம்படும், நிறைய பேருக்கு காதல் நடக்கும், கல்யாணம் நடக்கும், முக்கியமான விஷயம் கடன் அடைப்பீங்க. இதெல்லாம் பெரிய யோகமான காலகட்டமாக இருக்கப்படுது. மன நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு, இடமாற்றத்துடன் வெற்றி காணக்கூடிய அமோகமான தீபாவளியாகவும் இந்த தீபாவளி இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மையாகவே இது அதிர்ஷ்டம் வாய்ந்த தீபாவளியாக இருக்கப்படுது. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நிறையா கலெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சும்மா உட்காந்துருந்தாலுமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சுட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு வேலையில் உட்காந்துருப்பீங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை சும்மாவே உட்கார முடியாதுங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிவிட்டு முக்கியமான விஷயத்தை எடுத்து பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம். இந்த நாள் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைசிங், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் சால்வ் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை திங்க் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு அப்புறம் மகர ராசி, மகர லக்னம்காரங்களுக்கு வாயில் தான் பிரச்சனை இருக்குது. அதனால் முடிஞ்சளவு வாயை திறக்கவே கூடாது. குடும்பத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஒன்று உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கலாம், இல்லை பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கலாம், உங்கள் மனைவிக்கு கால் சம்மந்தப்பட்ட உபாதைகள்லேருந்து வெளியே வருவாங்க. பொதுவாகவே கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு நிவர்த்தி ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு மூக்கு, தொண்டை, வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் கைக்கு பணம் வரும். 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது 12க்கும் அடுத்த பரிணாமம். அதனால் கொடுத்த கடன் வசூலாகும். எங்கேயார் பாக்கி இருந்ததுன்னா அதெல்லாம் ஃபுல்லாக கைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். மன நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு பொதுவாகவே. அதே மாதிரி வீடு, மனை, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. வீடு கட்டுவீங்க ஃபஸ்ட்டு விஷயம். அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அது இந்த ஒரு ஆண்டு கண்டிப்பாக நடைபெறும்னு பார்க்கலாம். அதே மாதிரி மகரம், கும்பம், மீனம், மேஷம் அப்படிங்கக்கூடியது 4ஆம் இடமா இருக்கிறது. ஸோ 4ஆம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக உடல்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. அதே முக்கியமானது கோவில் சம்மந்தப்பட்ட திருப்பணிகள்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேருக்கு பேங்கிங்கில் வேலை கிடைக்கும், ஆசிரியர் தொழில் உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லலாம். பொருளாதார நல்ல மேன்மை ஏற்படும். உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொலஸ்ட்ரால், செஸ்ட் சம்மந்தப்பட்ட கன்ஜெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மற்றபடி ஒரு பிரச்சனை கிடையாது. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் தரக்கூடிய, முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான ஒரு தீபாவளியாக இந்த தீபாவளி இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். மகர ராசி, மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான தீபாவளியாக இந்த தீபாவளி இருக்கட்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கும்ப ராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயம், ஜென்மத்தில் சனி பகவான். யாரை கேட்டாலும் பிரச்சனைங்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஜென்மத்தில் சனி வரும்பொழுது 7.5 சனியின் 2ஆம் பாகம் தொடங்கி விட்டதுன்னு அர்த்தம். அதாவது 7.5 சனி ஆரம்பிச்சும் பொழுது மறைமுகமாக ஒரு இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாற்றும், அப்படின்லாம் ஒரு இழப்பை கொடுக்கும். திடீர் மறைமுகமான தொழிலை வெற்றி கொடுக்கும், 2ஆம் தொழில் மாற்ற வைக்கும். ஆனால் லக்னத்துக்கு சனி பகவான் வரும்பொழுது ஜென்ம சனி என்று கூறுவார்கள். அதில் ஜென்ம சனினா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்க வேண்டிய கர்மாக்கள் என்ன இருக்கோ அதெல்லாமே நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும், உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு காதல் கைகூடும், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அடுத்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே படப்பட எல்லாம் நடத்த முடிச்சிடும். அதனால் பொதுவாகவே ஜென்மசனி வரும்பொழுது ரொம்பலாம் ஒன்றும் டென்ஷன் ஆவீங்க, ப்ரெஷர் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது, அது தவிர்க்கவே முடியாது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணால், ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் கொண்டு போய் கொடுத்துன்னு வர்றது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கும்ப ராசி, கும்ப லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு அருமையான பேர் வாங்குவீங்க. தங்கமாக நாளைக்காம அப்படின்னு பேர் வாங்குவீங்க. இவ்வளோ நாள் பேர் கிட்ட போயிருக்கோம், இப்போ அதெல்லாம் செட் ஆகிடும். இடமாற்றம் சந்தோஷம் இருக்கும், குழந்தை பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும், இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு கல்யாணம் நடக்கும், திருமணம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. இடம், பொருள், ஏவல் அறிந்து பேசக்கூடிய விஷயங்கள் கற்றுப்பீங்க. மனசு ரொம்ப பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். மனசு எதாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புவீங்க. பல நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருங்க. இந்த தீபாவளிக்கு அப்புறம் உண்மையாகவே சக்கப்போடு போடக்கூடிய அருமையான தீபாவளியாக இந்த தீபாவளி உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கும்பராசி, கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த தீபாவளி அருமையான தீபாவளியாக இருக்கட்டும். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீன ராசி, மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனைன்னு போன இடத்துலலாம் கண்ணி வெட்டி வைக்கிறாங்கடா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்மையாகவே அருமையான தீபாவளியாக இருக்கப்படுது. ஃபஸ்ட்டு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மறந்துட்டேன்,
கண்டென்ட்டை மறந்து பேசுகிறேன்டா. வாசிக்க புதிய தொடர்பு ஏற்படும் சொல்லலாம். கணவனாக இருந்தால் மனைவிக்கு முக்கியமான ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. மனைவியாக இருந்தால் கணவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கொடுப்பீங்க. ஒரு நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், அதன் ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷம், ஒரு தருணம், ஒரு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறையா பேரை சந்திப்பீங்க. அதனால் மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. இது இன்றைய நாள். ஆனால் இந்த தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கப்படுது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இந்த தீபாவளிக்கு அப்புறம் மிக முக்கியமாக சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியம், உங்கள் மனைவி வரலாம், உங்கள் கணவன் வரலாம், குழந்தை வரலாம், உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலாம், பேரம்பேத்தி எடுக்கலாம், நீங்கள் தாத்தா பாட்டி கூட ஆகலாம். அந்தந்த வயசுக்கு தகுந்தவாறு தேச கால வர்த்தமானம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு 5 கிராம் தங்கமாறு வாங்குவீங்க. முகத்தில் மெயினாக இகுரு பல்லு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயம், பெருசாக பாதிப்பு கொடுக்காது. ஆனால் பணம் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், உங்களுக்கு மீன ராசி மீன லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய கிரகம் எதுவாக இருக்கிறதோ அதன் ரீதியாக பாதிப்புகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. முதல் விஷயம். ஏன்னா மகரத்தில் உங்களுக்கு சனி இருக்கிற வரைக்கும் உங்களை பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ஏன்னா கால புருஷனுக்கு அது 10ஆம் வீடு, உங்களுக்கு 11ஆம் வீடு. அடுத்தது அவர் இப்போ என்ன பண்ணாருன்னா, அந்த மீன ராசி மீன லக்னத்துக்கு கும்பத்துக்கு இப்போது 12க்கு வரார். அதனால் சுப விரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய பாக்கியங்கள். இந்த கோச்சாரம் உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் சுபகாரியம் நடக்கும், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமாக பார்த்துக்குங்க. அதேமாதிரி 2ஆம் தொழில் வெற்றி பெறும், வேறோட இடத்துக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. பொருளாதாரம் நல்லா இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாமே சூப்பர். விரயங்களினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக தீபாவளிக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு அப்புறம் நிறைய சுபிக்ஷமான விஷயங்கள் மட்டுமே நடக்கட்டும். அரங்கநாதனை ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ மீனராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தித்திக்கும் தீபாவளியாக எல்லாருக்கும் இருக்கட்டும். மனசு நிறைஞ்சிருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கடவுள் கொடுக்கட்டும். இந்த தீபாவளிக்கு அப்புறம் எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணட்டும். தெய்வ அனுகிரகத்தோடு இருக்க போகிறீங்க. தீர்காயுஷ்மான் பவா, சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிஷ்டதி தனம் தானியம் பகும் பசுபுத்திரலாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து வருகிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.